வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கும் எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை அருகிலுள்ள நன்மங்கலம் தாகூர் மெட்ரிக் பள்ளியினுடைய தாளாளர் நேமிதாஸ் பேசுகின்றேன். ஜெம் டிவி நேயர் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பள்ளி 40 ஆண்டுகளாக இந்த பகுதியில் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களையும் நாம் சிறப்பாக ஒழுக்கத்தோடும் உயர்ந்த கல்வி அறிவோடும் நடத்தி கொண்டிருக்கின்றோம், பயின்று வருகின்றார்கள். இந்த பகுதியில் உள்ள பெற்றோர்கள் நமக்கு சிறந்த உறுதுணையாக இருக்கின்றார்கள். கல்வி, இசை, பேண்ட், ஒலிம்பியாட் போட்டிகள் போன்ற கல்வித்துறையிலும் மற்ற துறைகளிலும் நாம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, ஜெம் டிவிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நமது பகுதி கவுன்சிலர் வந்திருக்கிறார்கள், லோகநாதன் வந்திருக்கிறார்கள் மற்றும் நமது விழாவை சிறப்பிக்க இளையகீதம் ராமானுஜம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனது நண்பர் சீனியர் துணைவர் பட்டாபி வந்திருக்க சந்தோஷப்படுகின்றோம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். இப்போது பள்ளியில் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாய்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைதனார், இங்கு பங்கமுற்ற பசுக்கொட்டில் அடுத்திருக்கிறார். குளிர் மணி பொட்டினிலே ஆரீரோ ஆரிராரோ, மண்ணுலகில் அனைவரையும் மனிதர்களிடையே சமாதானமும் நிலவுக என்ற உன்னத செய்தியை உலகிற்கு சொல்லும் நாளே இந்த நன்னாள். கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் விழா ஆகும். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரேல் நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் ஊரில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இயேசு பிறந்தார். உலகை ரட்சிக்க வந்த இயேசு அரசர் மாளிகையில் பிறக்காமல் ஒரு எளிய மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இதுவே கிறிஸ்துமஸ் குடில் உருவாவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. சிசி என்பவரால் முதலில் இந்த குடில் அமைக்கும் பழக்கம் உருவாக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு 1 அல்லது 2 வாரங்களுக்கு முன்பு வீட்டை தூய்மை செய்து குடில் அமைப்பார்கள். இந்த குடிலின் அமைப்பானது வைக்கோல் பரப்பப்பட்ட ஒரு சிறிய தொழுவத்தில் குழந்தை இயேசுவின் சிறுவம் வைக்கப்பட்டிருக்கும். அதன் அருகில் அன்னை மரியாள், யோசேப்பு, இடையர்கள், 3 ஞானிகள் தனது இருப்பிடமாக தேர்ந்தெடுத்தார். உள்ளது ஒன்று நட்சத்திரம். கீழ்திசை ஞானிகளுக்கு வழிகாட்டிய விண்மீனை நினைவுபடுத்தும் விதமாக வீடுகளின் முகப்பில் பெரிய நட்சத்திரங்கள் கட்டப்படுகின்றன. இது இருளை நீக்கி ஒளியை தரும் நம்பிக்கையின் அடையாளம். அடுத்தது கிறிஸ்துமஸ் மரம். குளிர்காலத்திலும் பசுமையாக இருக்கும் ஸ்ப்ரூஸ் மற்றும் ஸ்பைன் மரங்களை அலங்கரிப்பதன் மூலம் நிலையான வாழ்வையும் நம்பிக்கையும் உணர்த்துகிறது. மனிதர்களுக்கு அன்பும் நம்பிக்கையும் பிறக்கவே இந்த உலகிற்கு வந்தார். அவர் காட்டிய இரக்கம், அன்பு, தாழ்மை, மன்னிப்பு, நீதி ஆகியவை இன்றைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான குணங்கள். நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதே கிறிஸ்துமஸ் பெருவிழா நமக்கு கூறும் செய்தி. எனவே அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கூறிவிட்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தியாகத்தின் திருவுருவமான இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக
மனிதனாக அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்பையும் தியாகத்தையும் போதிக்கும் ஒரு திருநாள் ஆகும். மதங்களை கடந்த ஒற்றுமையின் சின்னமாக கிறிஸ்துமஸ் விளங்குகிறது. பெத்தலகேம் என்னும் ஒரு நகரில் ஒரு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து அவதரித்தார். இறைவன் எளிமையின் வடிவானவர் என்பதைத்தான் கிறிஸ்துவின் பிறப்பு இந்த உலகத்திற்கு உணர்த்துகிறது. இத்திருநாளில் கருணையின் வடிவான இயேசுவின் பாதையில் வழி நடந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிட வேண்டும். அன்பு மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறைந்திட, உதித்த இடம் விடியலாக, மார்கழி பணியில் மாட்டு தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியாக, துன்பங்கள் கலைந்துவிட்டு துயரங்கள் தகர்த்துவிட வந்த விடியலாக, அன்பை மட்டுமே விதைத்து சென்ற இயேசுபிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயேசு கிறிஸ்து சுமார் 2025 ஆண்டு முன்னே எருசலேமில் பிறந்தார். ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அவர் வாழ்ந்த காலங்கள் 39 ஆண்டுகள். அவருடைய நோக்கம் மக்களை நெறிப்படுத்துதல் தான். மக்கள் அந்த காலத்திலே இந்த அளவுக்கு நாகரிகம் குளிரடிச்சு இல்லாத காலத்திலே இருந்தார்கள். அவருடைய போதனைகள் எதிராளிக்கு பிடிக்காததாலே அவருடைய 12 சீரர்களை ஒருவரை காட்டிக் கொடுத்தார். கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய முக்கிய நோக்கம். Are you happy? For the actual day, the 25th, and it is 20 now. We are happy to celebrate it. And now in among us, Wilson sir, Vasantham sir, and Mr. Lord. மிகச்சிறந்த ஒரு அறிஞர். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஸ்டாக்கிஸ்ட். Now our Ramanand sir will lead us. கிறிஸ்துமஸ் தின விழாவில் உங்களோடு கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நல்ல அதிசயம் நடந்திருக்குது. என்னன்னா சிறப்பு மிக்க நம்முடைய வார்டு உறுப்பினர்கள்லாம் இங்கே வந்துருக்கிறாங்க. பெருமை இருக்கு. முதல் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல உண்மையாகவே ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுவது மிக சிறப்பானது உண்டு. ஏன்னா பள்ளி மாணவர்களிடையே எந்த ஒரு மார்க்கமும் இல்லாமல் நாம வந்து சமரசமா இருக்கணும், எல்லா மார்க்கமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அந்த வகையில இந்த பள்ளி தாளாளர்களுக்கும் பள்ளி ஆசிரியர் எல்லாருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனுடைய கதாநாயகி இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவரு வந்து உலகத்துல வாழ்ந்த காலத்துல ஒரு மாதிரியா தான் வாழ்ந்துட்டு போயிருக்கிறார். அதாவது வந்து யாருக்குமே சாதகம் இல்லாம பாதகம் இல்லாம எல்லாரையும் ஒருமையா அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்கள். இருக்கிற தாகூர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்திருக்கிறது. அதற்காக எங்கள் இதயம் கணித்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் காணிக்கை மலர்களாக தரப்பட்டது. தாளாளர் அதே மாதிரி பிரேமா கல்லூரியினுடைய நிர்வாகி, அதே மாதிரி முதல்வர் அம்மா, துணை முதல்வர் அம்மா, அதே மாதிரி எல்லா ஊருக்கும் ஊராட்சி மன்றத்துக்கு கிடைக்காத ஒரு சிறப்பு நம்ம ஊராட்சி கிடைச்சிருக்கு. எப்படின்னா அதனுடைய துணை தலைவரே வந்து எல்லாரும் நான் பேசணும்னாங்க வார்த்தை கேட்டு அமைந்திருக்கிற ஒரு பாங்கை கிடைச்சிருக்கு. துணைத் தலைவர் ஐயா வந்துருக்காரு. அதே மாதிரி கார்த்திகையா வந்துக்கிறாரு. அதே மாதிரி 9வது வார்டுடைய உறுப்பினர் வசீர். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு 10 நிமிடம் நின்னாங்க. நம்முடைய மனிதநேய சுடர் மாமனிதர் ஐயா கல்வி வள்ளல் அவர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் உட்காருங்கன்னாங்க. உட்கார்ந்தோன்னா எல்லா மாணவர்களும் கொஞ்சம் கூட தயங்காம தரையில் உட்கார்ந்தாங்க. அதுதான் வெற்றி. பணிவும் உயர்வும் பண்பும் ஒழுக்கமும் இருக்கிற பள்ளி, நன்மங்களுக்கு இருக்கிற தாகூர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என்பதை உங்களுடைய பணிவு நிரூபித்திருக்கிறது. நீங்க கீழே வந்து தரையில் அமர்ந்திருந்தால் கூட உங்களுடைய தன்னம்பிக்கை உயர்ந்திருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாங்கள் உயர்வோம்,
நாங்கள் வளருவோம். எங்களுக்குள்ளார மதங்கிற வேறுபாடு இல்லை, எங்களுக்குள்ளார ஜாதி இல்லை அப்படிங்கிற வேறுபாடு இல்லை அப்படிங்கிறத காட்டுற வகையில் நீங்கள் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்திருக்கிற இந்த காட்சி தான் கிறிஸ்துமஸ் விழாவின் வெற்றி என்பதை நாம் இங்கே பறைசாற்றுவோம். என்ன பண்ணுவாங்க, எங்கள் பிள்ளை படிக்குது, நல்லா ஒழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளார நீங்கள் பாதி பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, காலையில் வர்ற அவசரத்தில் இன்னைக்கு சிறப்பு ஒழுக்குனதுனால அரைவரையாக பாதியாக சாப்பிட்டு வந்துருப்பீங்க. இங்கே இருக்கிற உங்கள் தாய் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே குடிச்சிட்டு இருப்பாங்க, என் பிள்ளை பாதி அரைவரையாக சாப்பிட்டு அப்படின்னு உங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா என் பிள்ளை அரைவரையாக சாப்பிட்டு வச்சுங்கிறதுக்காக அங்கே ஒரு தாய் துடிச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் வர்ற வரையில் வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் அவுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டிஃபனை தம்பி சாப்பிடு, காலையில் சாப்பிடு அப்படிலாம் வளர்த்து என் பிள்ளை 4 மெட்ரிக்கில் படிக்குது. நாளைக்கு பெரிய லெவலில் என் பிள்ளை வந்துச்சுன்னா என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடணும்னு ஏங்கிட்டு இருக்கிற உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு உறுதியத்தில் நாங்கள் நல்ல பிள்ளைங்க, நாங்கள் உயர்ந்து வருவோம். இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு வேண்டி என்னன்னா நாம் பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிற ஒரு உணர்வினையும் உங்களுக்குள்ள ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் நாங்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைங்க அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. வெக்கப்படக்கூடாது, நல்ல விஷயத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் யார் என் கேப்டன், அதுக்காக தான் அதை உங்களுக்கு சொல்றதுக்காக இங்கே ஒரு பெரிய கேக் பாக்ஸ் இருக்குது. இந்த கேக்கை வெட்டி சாப்பிட சாப்பிட இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் செயல்பாட்டில் வெற்றி அடைஞ்சிங்களா மனசுக்கு இன்பமாக இருக்கும். உங்கள் தாய் தந்தைக்கு, உங்களை வளர்த்த நிறுவனத்துக்கு, உங்களை உருவாக்கின ஆசிரியருக்கு நீங்கள் தரப்போகிற நம்பிக்கை என்னன்னா சக்ஸஸ். கல்வியாளர் நேமிதாஸ் ஐயா எல்லா நடிவிலும் தொழிலுக்கு உங்கள் எல்லாருடைய சார்பிலும் ஒரு நினைவு பரிசு. சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார். விழாவிற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய திரு ராமானுஜம் ஐயா அவர்களுக்கும், இங்கு வருகை தந்துள்ள வார்டு மெம்பர் கார்த்திக் அவர்களுக்கும், துணைத் தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். ஐயா உட்காருங்க, நீங்க உட்காருங்க. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ்.
Girls, come fast. Madam.